நம்ம எல்ஸ் வந்து யூஸ் பண்ணோமா, எல்ஸ் வந்து நம்ம எப்பெல்லாம் யூஸ் பண்ணிருப்போம், ஸோ இஃப் பார்க்கும்போது யூஸ் பண்ணிருப்போம். ஓகேவா, இதுக்கு முன்னாடி இஃப்ல வந்து நம்ம எல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்போம் இதுக்கு முன்னாடி. ஸோ இஃப், எலிஃப், எல்ஸ் இதுல வந்து யூஸ் பண்ணிருப்போம். ஸோ இப்போ நம்ம எல்ஸ் எங்க யூஸ் பண்ண போறோம்னா இந்த ஃபார் லூப்ல யூஸ் பண்ண போறோம். ஃபார் ஒய் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்ஸ் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபார்லயே எல்ஸ் யூஸ் பண்ணலாமா, இஃப் இல்லாம எல்ஸை வந்து யூஸ் பண்ண போறோம். நம்ம எப்பவுமே வந்துட்டு ஒரு இஃப் கூட தான் வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம்னா ஒரு எல்ஸ் பார்ட்டை வந்து யூஸ் பண்ணிருப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் கொடுக்குறேன். இங்க வந்து நான் என்ன பண்றேன்னா எல்ஸ் கொடுத்துட்டு print done அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா allow, இந்த மாதிரி வந்து allowed வந்து உண்டு. ஸோ வந்து எல்ஸ் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், ஒரு இஃப் கூட தான் யூஸ் பண்ணிப்போம். தனியா எல்ஸ் எங்கேயோ யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். நம்ம இஃப் வேணா தனியா யூஸ் பண்ணிருப்போம். இஃப் ஸ்டேட்மெண்ட் தனியா வந்து உண்டு. எல்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார் கூட வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா எல்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணலாம். ஃபார் கூட யூஸ் பண்ணலாம், while கூட வந்துட்டு யூஸ் பண்ணலாம். நார்மலா எல்ஸ் வந்து எப்போ நமக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா இஃப்ல எப்போ ஒர்க் ஆகும், அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா வந்து எனக்கு ஒர்க் ஆகும். லூப்ல வந்து இந்த எல்ஸ் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஸோ நான் இங்க வந்துட்டு எழுதுறேன் லைட்டா. ஸோ அந்த நேச்சுரலா அந்த ஃப்ளோ நடந்துச்சு, நேச்சுரலா அந்த லூப் வந்து கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்து ஒர்க் ஆகும். அதே மாதிரி நான் அந்த லூப்ல வந்து கண்டினியூ யூஸ் பண்ணனா அப்ப எனக்கு ஒர்க் ஆகும். கண்டினியூ அது யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அப்ப எனக்கு எல்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுல ஏதோ ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுச்சு. ஸோ அதுல வந்து ஏதோ ஒரு நம்ம கண்டிஷன் கொடுத்தா அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு. ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு நம்பர்ஸ் வந்து நீங்க ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இருக்கா இல்லையான்னு வந்து செக் பண்றோம். ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து அந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கு. ஸோ அந்த லூப்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 5 நம்பர்ஸ் வச்சிருக்கீங்க ஒரு லிஸ்ட்டுக்குள்ள. ஸோ இந்த லூப்புக்குள்ள என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த 5 நம்பர்ஸ்ல ஒரு நம்பரை சர்ச் பண்ண போறோம், தேட போறோம். அந்த நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த லூப்புக்குள்ள பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ அந்த நம்பர் இல்லை அப்படின்னா அது ஃபால்ஸ் ஆகுன மாதிரி அர்த்தம், அதுக்குள்ள இல்லை. அப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த எல்ஸ் பிளாக் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஒருவேளை அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது இல்லை அப்படின்னு வரப்ப நமக்கு என்ன ஆகும்னா ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரேக் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எல்ஸ் பார்ட் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இப்ப வந்து நான் இதை வந்து ரன் பண்றேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேக் வந்து நான் எங்க கொடுத்துருக்கேன், 7 கிட்ட கொடுத்துருக்கேனா. ஸோ அப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா 6ஓட ஸ்டாப் ஆயிடுது. இதுவே இந்த இடத்துல நான் கண்டினியூ யூஸ் பண்றேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அந்த எல்ஸ் பார்ட் எனக்கு ஒர்க் ஆகுதா டன்னு சொல்லிட்டு வருது. ஏன்னா பிரேக் கொடுக்கும்போது இந்த லூப்ல இருந்து மொத்தமா எனக்கு வந்து வெளில வந்துடும். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த எல்ஸ் பார்ட் வந்து ஒர்க் ஆகாது. இப்போ வந்து நான் கண்டினியூ கொடுத்தனால கண்டினியூ என்ன பண்ணுன்னா அந்த கரண்ட் ஐட்ரேஷன் இந்த 7 வருதுல, ஸோ இந்த கண்டிஷன் வர ஐட்ரேஷனை மட்டும் ஸ்கிப் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த லூப்பை வந்து கண்டினியூ பண்ணுது. ஸோ அதனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த எல்ஸ் பார்ட்ல கொடுத்த டன் வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ ஒருவேளை இந்த லூப் வந்து நார்மலா எனக்கு ஒர்க் ஆகுது, நான் பிரேக் கண்டினியூ எதுவுமே கொடுக்கல. ஸோ அந்த ஜஸ்ட் அந்த பிரிண்ட் இருக்கா, ஸோ அதை மட்டும் கொடுக்குறேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா 5 வரைக்கும் வந்து வச்சுக்கிறேன். 5 வரைக்கும் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்றேன்னா லூப் போட்டுட்டு பிரிண்ட் 1 கொடுத்துட்டேன். ஸோ இதுல வந்து வேல்யூஸ் எங்க இருந்து எடுத்துக்கும், I வந்து 0 to 4 வரைக்கும் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த லூப் வந்து என்ன ஆகுது நார்மலா எனக்கு நேச்சுரலா கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எல்ஸ் வந்து எனக்கு ஒர்க் ஆகும். ஸோ அப்ப என்ன ஆகுது 0ல இருந்து 4 வரைக்கும் பிரிண்ட் ஆகிட்டு, ஸோ அந்த டன்னுங்கிறது எனக்கு என்ன ஆகுது நெக்ஸ்ட் எல்ஸ் வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகேவா. ஸோ நேச்சுரலா அந்த லூப் வந்து கம்ப்ளீட் ஆகும்போது எனக்கு பிரிண்ட் ஆகும், அந்த கண்டினியூ கொடுக்கும்போது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஃபால்ஸ் ஆகுறப்ப நான் இப்போ வந்து ஒரு கோடை வந்து காட்டுறேன். ஃபால்ஸ் ஆகுறப்ப வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா. பிரேக் வரும்போது எனக்கு பிரிண்ட் ஆகாது. நான் பிரேக் யூஸ் பண்ண அப்படின்னா இந்த லூப்ல இருந்து வெளில வந்துடும். அப்ப எனக்கு இந்த எல்ஸ் பார்ட் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகாது. ஸோ இங்க வந்து வச்சிருக்கேன். இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா நான் ஒரு லிஸ்ட் வந்து வச்சிருக்கேன். ஸோ அந்த நம்பர்ஸ்ன்னு வச்சுட்டு நம்ஸ்ன்னு வச்சுட்டு 2 4 6 8 அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். இதுல நான் என்ன பண்றேன்னா சர்ச் வந்து 5.
ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ள வந்து 5ங்கிற எலமெண்ட்டே இல்லை, 2 4 6 8 இருக்கு. ஆனால் நான் வந்து 5ங்கிற எலமெண்ட்டை தேட போறேன், இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி தேட போறேன். ஸோ இப்போ என்ன பண்றேன்னா ஃபார் n இன் நம்ஸ். ஸோ நார்மலா ஒரு லிஸ்ட்டை வந்து நம்மளால ஐட்ரேட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபார் போட்டு நான் பிரிண்ட் என்னன்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும், அந்த லிஸ்ட்ல உள்ள எலமெண்ட் வந்து எனக்கு 1 by 1 பிரிண்ட் ஆகும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த லூப்ல சொல்லியிருப்பேன். ஸோ வைல் லூப்போ இதுலயோ வந்து பார்த்துருப்போம். ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராம் கொடுத்தோம்னா இதுல உள்ள எலமெண்ட் எனக்கு என்ன ஆகும், PYTHன்னு 1 1 எனக்கு வரும். அதே மாதிரிதான் என்ன ஆகும், லிஸ்ட்லயும் வந்துட்டு 1 by 1 வரும். ஸோ இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது 1 by 1 லூப் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எண்ட்ல என்ன வரும் அப்படின்னா 2 வரும். ஸோ அந்த என்ன பண்றேன் அப்படின்னா 2 அந்த சர்ச்சும் ஈக்குவலான்னு பாக்குறேன். ஆனா வந்து எனக்கு என்ன ஆகுது, சர்ச்ல 5 இருக்கு. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுது. ஓகேவா, அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட்டுக்கு போறேன். ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. ஆனா இது என்ன இருக்கு, இந்த இஃப் வந்து லூப் குள்ள இருக்கு. ஸோ அடுத்த எலமெண்ட்டை இதை ஐட்ரேட் பண்ணும். அடுத்து என்ன வரும், 4 வரும். ஸோ 4க்கு வந்துட்டு வரும். 4ம் 5 ஈக்குவல் இல்லை. அதுக்கப்புறம் என்ன எலமெண்ட் இருக்கு, அந்த லிஸ்ட்ல 6 இருக்கு. ஸோ 6ம் 5ம் ஈக்குவல் கிடையாது. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு, 8 இருக்கு. ஸோ 8ம் 5ம் ஈக்குவல் இல்லை. ஸோ இந்த கண்டிஷன் வந்துட்டு எனக்கு ட்ரூவே ஆகாது. இந்த இஃப் பார்ட்டுங்கிறது எனக்கு ட்ரூவே ஆகாது. ஸோ ட்ரூவே ஆகாதுங்கிறப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த எல்ஸ்ல உள்ள நாட் ஃபவுண்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா, இப்போ வந்து இதை ரன் பண்றேன். ஸோ அதுல வந்து இல்லாத ஒரு எலமெண்ட்டை நான் வந்து தேடுறேன். 5ங்கிறது அதுல இல்லவே இல்லை, இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன இருக்கு, நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. ஒருவேளை அதுல இருக்கிற எலமெண்ட்டே வந்து நான் தேடுறேன். ஓகேவா, இதுல வந்துட்டு ஒருவேளை இந்த சர்ச்ல 6ன்னு கொடுத்துக்கிறேன். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்கு ஃபால்ஸ் ஆகும். 6ம் 6ம் என்ன ஆகும், எனக்கு ஈக்குவல் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். அப்ப எனக்கு என்ன ஆகும், இதுல உள்ள ஃபவுண்டுங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா, இப்ப வந்து என்ன இருக்கு, நமக்கு ஃபவுண்டுங்கிறது பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம இதுல என்ன சொல்லியிருந்தோம்னா ஒரு நேச்சுரலா இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா அப்ப எல்ஸ் வந்து ஒர்க் ஆகும். கண்டினியூ இதுல பிரேக் இல்லாம கண்டினியூ கொடுத்துருந்தோம்னா அப்ப எல்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ அதுல ஏதோ ஒரு கண்டிஷன் கொடுத்து அது வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு, அதுல வந்து ட்ரூ ஆகுறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இதுல வந்து ட்ரூ ஆகுறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கு என்ன ஆகுது, இதுல வந்து ட்ரூ பார்ட்டே இல்லை. ஃபர்ஸ்ட் 5 கொடுத்துருந்தேன்னா அப்ப எனக்கு என்ன ஆகும், இதுல லிஃப்ட்ல உள்ள பார்ட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த பிரிண்ட்ங்கிறதே எனக்கு பிரிண்ட் ஃபவுண்ட்ங்கிறதே எனக்கு வராது. அப்ப எனக்கு என்ன ஆகும்னா இந்த லூப்ல இருந்து வந்து வெளில வந்துடும். நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா எல்ஸ்ல உள்ளது வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ இதுல உள்ள பிரேக்க ஒருவேளை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இப்ப எனக்கு என்ன அவுட்புட் வரும்னு கெஸ் பண்றீங்க சொல்லுங்க. சோ இப்ப நான் இதுல உள்ள பிரேக்கை எடுத்துட்டேன். சோ இப்ப நான் ரன் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன அவுட்புட் வரும்னு சொல்லுங்க. சோ எனக்கு ரெண்டுமே வரும், ஃபவுண்ட் நாட் ஃபவுண்ட். ஓகேவா, இப்போதான் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பிரேக் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அந்த பிரேக் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இதுல உள்ளது ட்ரூ ஆகுதா, எனக்கு வந்து ட்ரூ ஆகுது. அதே மாதிரி எனக்கு எப்போ இந்த எல்ஸ் ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த இந்த இதுல வந்து எந்த ஸ்டாப்பும் கிடையாது. இந்த ஃபார் லூப் வந்து நேச்சுரலா எனக்கு லூப் ஆகுச்சு, இதுல நான் எந்த பிரேக்கும் யூஸ் பண்ணல, இதுல எந்த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு வந்து அந்த இஃப்ல உள்ள கண்டிஷன் ஃபால்ஸ்ன்னு வரல, அப்பெல்லாம் எனக்கு என்ன ஆகும்னா ஒர்க் ஆகும். ஸோ இதுல சொன்ன மாதிரி அந்த லூப் வந்து நேச்சுரலா கம்ப்ளீட் ஆகுது, எந்த தடையும் இல்லாம கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதுல இருந்து எந்த ஃபால்ஸுங்கிற ஒரு கண்டிஷனுக்கும் ஆன்சர் ஃபால்ஸ்ன்னு வரல அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன ஆகும்னா இந்த எல்ஸ் பார்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த இஃப் கண்டிஷன் வந்து என்ன ஆகுது, ஸோ இந்த இடத்துல எனக்கு 6 வரப்ப ட்ரூ ஆகுது. எனக்கு ஒட்டு மொத்தமா ஃபால்ஸ்ன்னு இருந்தாதான் எனக்கு என்ன ஆகும், எனக்கு வந்து எல்ஸ் பார்ட்டுக்கு வந்து போகும். அட்லீஸ்ட் இதுல என்ன ஆகுது, 1 வந்து ட்ரூ ஆகுது. அப்ப எனக்கு ஃபவுண்ட் வந்து பிரிண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த லூப் வந்து நேச்சுரலா எனக்கு வந்து நார்மலா ஒர்க் ஆச்சு அப்படின்னா எனக்கு எல்ஸ்க்கு வந்துட்டு போகும். ஓகேவா, இதுல வந்து ஏதாச்சும் ஒரு நான் பிரேக் இந்த இடத்துல கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த எல்ஸ்க்கு போகாது. ஃபவுண்டுன்னு பிரிண்ட் பண்ணிட்டு பிரேக்னா இதுல இருந்து வெளில வந்துடும், எல்ஸ் பார்ட்டுக்கு வந்து போயிருக்காது. ஸோ இந்த பிரேக் எடுத்ததுனால இதுல இருந்து எந்த தடையும் இல்ல, நார்மலா இந்த லூப் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த எல்ஸ் பார்ட் வந்து ஒர்க் ஆகுது, நாட் ஃபவுண்டுங்கிறது. இதுவே இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ 5ன்னு கொடுக்குறேன். ஸோ 5ன்னு கொடுத்தா என்ன வரும்னு சொல்லுங்க. ஏன்னா இப்ப எந்த கண்டிஷனுமே எனக்கு வந்து ட்ரூ ஆகாது. இதுல என்ன ஆகும் அப்படின்னா எல்லாத்துக்குமே என்ன வரும், ஃபால்ஸ் வரும்.
ஸோ ஃபால்ஸ் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், எல்ஸ்க்கு வந்து போயிடும். ஸோ ஃபால்ஸ்னா இது இந்த பிரிண்ட் ஃபவுண்டுங்கிறதுக்கு வந்து எனக்கு சான்ஸே கிடையாது அந்த ஃபவுண்டன் பிரிண்ட் பண்ணதுக்கு. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், நெக்ஸ்ட் எல்ஸ்ல உள்ளது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ என்னது எனக்கு வந்து நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா whileல இதை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் லூப்ல யூஸ் பண்ணிருக்கோமா, ஸோ இதே வந்துட்டு கீழே whileல வந்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ போயிட்டு whileல உள்ளதை எடுக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதுக்கு என்ன ஆன்சர் வரும் நீங்களே சொல்லுங்க. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்னா whileல 1 வச்சிருக்கேன். கண்டிஷன் வந்து என்ன இருக்கு, அந்த while I வந்து என்னது லெஸ் தென் ஈக்குவல் டு 3 அது வரைக்கும் என்ன ஆகும்னா எனக்கு வந்து லூப் ஆகும். ஸோ உள்ள வந்து பிரிண்ட்டை கொடுத்துருக்கேன். ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து நமக்கு என்ன, இன்க்ரிமெண்ட் வந்து பண்ணிருக்கேன் I ஈக்குவல் டு I பிளஸ் 1. ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட்ல I இருக்கும். ஸோ ஐல வந்து 1 பிளஸ் 1 2ன்னு மாறும், அப்புறம் 3ன்னு மாறும். ஓகேவா. ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன அவுட்புட் வருங்கிறத சொல்லுங்க. ஸோ வந்து எப்படி யோசிங்க, நான் இந்த சொன்னேன்னா இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுக்கு எனக்கு அந்த எல்ஸ் பார்ட் வந்து ஒர்க் ஆகும். நேச்சுரலா அந்த லூப் கம்ப்ளீட் ஆச்சுன்னா எனக்கு என்ன ஆகும், அந்த எல்ஸ் பார்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. ஸோ நமக்கு பிரிண்ட்ல உள்ளது ஆன்சரா வரும். அந்த எல்லா பிரிண்ட்டையும் சேர்த்து சொன்னீங்கன்னா ஆன்சர். ஸோ இதை நான் ரன் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது, 1 2 3 கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி. ஓகேவா. ஸோ வந்துட்டு ஒன்லியும் அதே மாதிரி தான். ஸோ ஒருவேளை இந்த இடத்துல நீங்க இது பிரேக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆகும், பிரேக் ஆயிடும், இந்த எல்ஸ் பார்ட் வந்து ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட்ல வந்து பிரேக் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இதை வந்து கமெண்ட்ல போட்டு அதை எடுக்கிறேன். ஸோ இப்போ இதுல என்ன வச்சிருக்கேன்னா ஐல 1 வச்சிருக்கேன். while என்ன பண்றேன்னா அந்த I less than equal to 5 அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இதுல என்ன கண்டிஷன் வச்சிருக்கேன்னா I வந்து டபுள் ஈக்குவல் டு 3 வரப்ப எனக்கு வந்து பிரேக் பண்ணு அப்படின்னு சொல்றேன். ஸோ அப்படி 3 வரப்ப இந்த கண்டிஷன் இல்லாதப்ப மற்றபடி எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். ஸோ நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும், while யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இன்க்ரிமெண்ட் பார்ட் கொடுக்கணும். ஸோ கொடுக்கலன்னா நமக்கு என்ன ஆகும், இன்ஃபைனைட்டா லூப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் பார்ட் வந்து என்னது, I ஈக்குவல் டு I பிளஸ் 1. ஷார்ட்டா நம்ம என்ன பண்றோம், I பிளஸ் C ஈக்குவல் டு 1 அப்படின்னு போடுறோம். ஸோ இப்போ வந்து இதுக்கு என்ன வந்து அவுட்புட் வரும்னு சொல்லுங்க. ஸோ பிரேக் யூஸ் பண்ணா அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், அந்த எல்ஸ் பார்ட்டே பிரிண்ட் ஆகாது. ஸோ வந்து என்ன வரும்னு சொல்லுங்க. 1 2 3 வருமா சொல்லுங்க. எஸ் 1 2 வரைக்கும் வரும், 3 வந்து வராது. ஏன்னா 3 வரும்போது தான் நான் பிரேக் கொடுத்துட்டேனா. ஸோ பிரேக்குக்கு அப்புறம் தான் அந்த பிரிண்ட் இருக்கு பாருங்க. ஸோ இப்போ வந்து 3 வரும்போதே எனக்கு பிரேக் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆயிடும்னா இந்த ஃபுல்லா எனக்கு வெளியில வந்துடும். ஸோ இப்போ இதுக்கு அப்புறம் தான் எனக்கு பிரிண்ட் இருக்கு. அப்போ 3 வந்து எனக்கு பிரிண்ட் ஆக சான்ஸ் இருக்காது. பிரேக்குனோடனே அதுல இருந்து மொத்தமா வெளில வந்துடும். ஸோ அப்ப வந்து என்ன, அது எனக்கு 1 2 மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். ஓகே 1 2 கரெக்ட். ஸோ இப்போ வந்து ரன் பண்றேன். இப்போ எனக்கு என்ன ஆகுது, 1 2 வந்து வருது. இதுவே இந்த இடத்துல நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ பிரேக் எடுத்துட்டு இதுல கண்டினியூ வந்து போடுறேன். இப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லுங்க. இந்த கோடை கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு என்ன வரும் அப்படின்னு சொல்லுங்க. ஒன் டூ ஃபோர் ஃபைவ் கம்ப்ளீட்டட். ஓகே. ஸோ நமக்கு வந்து கம்ப்ளீட்டட் வருமா வராதா, ஏன்னா நம்ம கண்டினியூ கொடுத்துருக்கோம். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கும்போது நமக்கு நேச்சுரலா அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆச்சு, அதுல கண்டினியூ இருந்தது. ஃபால்ஸ்ல ஒரு ஆன்சர் வந்து ஃபால்ஸ் ஆகிட்டே இருக்கு ஃபுல்லா இஃப் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், அந்த எல்ஸ் பார்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இதுல கண்டினியூ தானே நம்ம கொடுத்துருக்கோம். அப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த கம்ப்ளீட்டட்ங்கிறது வரும். பிரேக் கொடுத்தா மட்டும்தான் இது என்ன ஆகும், இதுல இருந்து வெளில வந்துடும், இந்த எல்ஸ் பார்ட் வந்து ஒர்க் ஆகாது. ஓகேவா. இப்போ வந்து எனக்கு என்ன ஆகும்,
ஓகே, இப்போ என்ன ப்ராப்ளம் வந்திருக்குன்னா நமக்கு ஆன்சர் வந்து நீங்க எல்லாரும் சொல்லியிருக்கீங்களா, வரீங்க என்ன சொல்லியிருக்கீங்க, அந்த 1 2 4 5 கம்ப்ளீட்டட்னு. ஆனா எனக்கு வந்து இருங்க திரும்ப ரன் பண்றேன். ஓகே, என்ன ஆகுது அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு தெரியுதா, நான் வந்து ரன் பண்ணும்போது 1 2 ஸோ 1 2 ஓட நிக்கிது. அதுக்கப்புறம் இந்த கர்சர் வந்து இப்படியே நிக்கிது. அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே வர மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குதுன்னு யாருக்காவது தெரியுதா? அப்படின்னு ஏதாச்சும் கெஸ் பண்றீங்களா யாராச்சும்? நோ ஐடியா. ஓகே, ஸோ அப்படின்னா நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் மாத்தி கொடுத்துருந்தா எனக்கு வந்து வந்திருக்கும். ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் பார்ட்டை வேற எங்கேயாவது கொடுத்துருக்கணும். ஸோ அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் 1 இருக்கா, 1 வரும்போது அதுதான் ரீசன் நினைக்கிறேன். இப்போ பாருங்க செக் பண்ணுவோம். 1 டபுள் ஈக்குவல் டு 3 இந்த கண்டிஷன் வந்து என்ன ஆகுது, ஃபால்ஸ் ஆகுது. ஸோ அப்போ ஃபால்ஸ் ஆனா இந்த கண்டினியூங்கிற லைனுக்கு வராது. எனக்கு என்ன ஆகும், ஐ வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், 1 பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட் இங்க கீழே இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கேன். நம்ம வந்து ஒயில்ல வந்து எப்பவுமே இந்த பார்ட் இன்க்ரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட்டோ நம்ம பண்ணணும். ஸோ பண்ணாதான் நமக்கு என்ன ஆகும், நெக்ஸ்ட் வேல்யூ வந்து போகும். ஸோ ஃபார் லூப்ல அப்படி கிடையாது. இதுல வந்து நம்ம கொடுத்திருந்தாதான் அந்த 1ங்கிறது 2வா மாறும், இல்லைன்னா அப்படியே வந்து நிற்கும். ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் வந்து எனக்கு என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் 1 + 1ன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல வந்து ஐ வந்து 2வா மாறுமா, ஐ ஈக்குவல் டு 2ன்னு மாறும். நெக்ஸ்ட் என்ன ஆகும், இந்த கண்டிஷன் போய் செக் பண்ணும், இதுவும் ட்ரூ உள்ள வரும். ஸோ வந்து என்ன ஆகுது, 2 டபுள் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். ஸோ பார்க்குறப்ப எனக்கு என்ன ஆகும்னா அப்போ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் இருக்கு. ஸோ அப்புறம் 1க்கு அடுத்து அந்த 2வை பிரிண்ட் பண்ணும். ஸோ அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா 2 + 1 அப்படின்னு சேர்ந்துட்டு எனக்கு என்ன ஆகும், ஐ வேல்யூ 3ன்னு மாறும். ஓகேவா, இப்போ 3ன்னு மாறுறப்ப ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல இங்க 3ன்னு வருமா, ஸோ 3யும் வந்து நமக்கு வந்து ட்ரூன்னு வந்துடும். ஸோ இந்த இடத்துல ட்ரூ அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா கண்டினியூ அப்படின்னு அர்த்தம். ஸோ கண்டினியூ கொடுக்கும்போது இதுக்கு கீழே உள்ளதும் நமக்கு வந்து ஸ்கிப் ஆகும். ஸோ நம்ம நார்மலா கண்டினியூ என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு இதுக்குள்ளதான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ ஒரு இஃப்குள்ள கொடுத்துருந்தோமா, இது இப்போ 3ங்கிறது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துக்கு பிரிண்ட் ஆகாது. 3ங்கிறது அதானே நம்ம அர்த்தம். நம்ம இங்க என்ன கொடுக்குறோமோ அது வந்து 3 வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆகாது. ஓகேவா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு நார்மலா இந்த இதுல கொடுத்துருந்தோம். ஸோ இந்த லூப் கண்ட்ரோல்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல எடுத்துட்டேன்னா, ஸோ அதுல நம்ம என்ன பண்ணுதோம்னா எந்த வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகுது. அப்ப 3ங்கிறது இங்க இடத்துல எனக்கு என்னது பிரிண்ட் ஆகுது. ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுக்கு தான் போகும். ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா 3ங்கிறது 4ஆ மாறதுக்கு சான்ஸ் இல்லாம இருக்கு. ஓகேவா, அப்ப 4ஆ மாறினாதானே இந்த இடத்துல ஒயில்ல செக் பண்ணும், இந்த இடத்துலயும் வந்து செக் பண்ணும். அது வந்து 4ஆ மாற சான்ஸ் இல்லாம இது வந்து இப்படியே ஸ்டாப் ஆகி நிக்கிது. ஓகேவா, ஸோ அதனாலதான் நமக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல நிக்கிது. ஸோ இதை வந்து நான் மாத்தி கொடுத்தேன், ஸோ இதை வந்து நான் மேல கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதை வந்து நான் மேல கொடுத்துட்டு இது ஃபர்ஸ்ட் நான் ஸ்டாப் பண்றேன். ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப வந்து நான் மேல கொடுக்குறேன். மேல வந்து நான் எங்க கொடுக்கணும் அப்படின்னா நான் கண்டினியூக்கு முன்னாடி கொடுக்கணும். ஸோ முன்னாடி கொடுக்கும்போது தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ நான் கண்டினியூக்கு அப்புறம் கொடுத்தேன்னா இந்த பிரிண்ட்டும் ஒர்க் ஆகாது, அந்த ஐயும் வந்து ஒர்க் ஆகுது. ஏன்னா அந்த நமக்கு என்ன ஆகும், கண்டினியூனா அந்த கரண்ட் ஐட்ரேஷனே ஸ்கிப் ஆயிடும். 3ங்கிற வரதே எனக்கு என்ன ஆகுது, ஐ ஈக்குவல் டு 3ங்கிறதே ஸ்கிப் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல ஐ வந்து 3னா அப்ப ஐக்கு பதிலாக எந்த வேல்யூ வராது. அப்ப 3 + 1 4ன்னு மாறதுக்கு சான்ஸ் இல்லாம இது வந்து நிக்குது. ஸோ இந்த ஐ பார்ட்டை வந்து நான் அந்த இடத்துல போட்டேன், நான் வந்து வேற இடத்துல கட் பண்ணிட்டு இந்த கண்டினியூக்கு மேல கொடுத்து பாக்குறேன். ஸோ கண்டினியூக்கு கீழே உள்ளதுதான் நமக்கு இந்த பிரிண்ட்டும் சேர்ந்து ஸ்கிப் ஆகும். இப்ப கொடுத்துட்டு வெளியிலயும் ஒரு பார்ட் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா, வெளில கொடுக்கல அப்படின்னா வெளில மாறாது. இதை நான் எடுத்துடுறேன். ஓகேவா, உள்ளேயும் ஒண்ணு கொடுக்கணும், வெளியிலயும் ஒண்ணு கொடுக்கணும். ஸோ ஏன் உள்ள கொடுக்கணும்னா அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா ஐ ஈக்குவல் டு ஐ + 1 இப்படியே கொடுக்குற எல்லாருக்கும் புரியும். ஸோ வயல்ல உள்ளவங்களுக்கு புரியாது, வயல் சொல்லாதப்ப இல்லாதவங்களுக்கு. ஸோ வெளியிலயும் ஒண்ணு கொடுக்கணும். ஏன்னா உள்ள ஏன் கொடுக்கணும்னா ஒருவேளை ட்ரூ ஆச்சுன்னா அப்பவே எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும்.
ஃபால்ஸ் ஆகுது அப்படின்னா அப்போ எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஓகேவா? இப்போ வந்து ட்ரூ ஆகுறதுக்கு மட்டும் இன்க்ரிமெண்ட் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட்டே இல்லைன்னொன்னே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனக்கு ஃபால்ஸ் தான் ஆகுது. ஸோ அப்போ ஒன்னுங்கிறது டூவாவே ஆகாது. அப்போ எனக்கு என்ன ஆகும், இன்ஃபைனைட் லூப்பா வந்து போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ இங்கேயும் ஒன்று கொடுக்கணும். ஸோ வந்து நம்ம 2 கொடுக்க வேண்டியதா இருக்கும். அது வந்து ட்ரூ ஆனாலும் இன்க்ரிமெண்ட் ஆகணும், ஃபால்ஸ் ஆனாலும் இன்க்ரிமெண்ட் ஆகும். போன இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா ட்ரூ ஆனா இன்க்ரிமெண்ட் ஆகணும்னு கொடுக்கல. ஸோ அதனால நமக்கு என்ன ஆகுதுன்னா அது வந்துட்டு நமக்கு வந்து அப்படியே ஸ்டாப் ஆகி நிக்குது. ஸோ இந்த பிரச்சனை நான் எதுல வரும், இந்த ஒயில் லூப்ல தான் வரும். நம்ம இன்க்ரிமெண்ட் கொடுக்கல அப்படின்னா இன்ஃபைனைட்டா போகும், இல்ல வந்து நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆகாது. ஆனா நம்ம ஃபார் லூப்ல வந்து இதெல்லாம் தேவையில்லை. ஸோ ஃபார்ல வந்து நமக்கு ஈஸியா இருக்கும், அதுவே தானா என்ன ஆயிக்கும், இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபார் ஒயில்லாம் நம்ம எப்ப யூஸ் பண்ணணுங்கிறது தெளிவா நேத்தியே சொன்னேன். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு என்ன ஆகுது, அந்த ஆன்சர் வந்துட்டு வருது. ஓகேவா? 1 2 4 5 ஏன்னா 3ங்கிறது ஸ்கிப் ஆயிடும். ஓகேவா? இப்ப கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான், நம்ம இந்த இடத்துல கண்டினியூ யூஸ் பண்ணோம்னா எல்ஸ்ங்கிறது ஒர்க் ஆகும். அதே மாதிரி அங்க மேல உள்ள லூப் வந்து கரெக்டா எந்த பிரேக்கும் இல்லாம டெர்மினேட்டும் இல்லாம கரெக்டா நார்மலா வந்துட்டு ஃப்ளோ ஆச்சு, ரன் ஆச்சு, கம்ப்ளீட் ஆச்சுன்னா இந்த எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் இதுல வந்து ஒரு இஃப் கொடுத்துருக்கீங்க, அந்த இஃப் வந்து ஃபால்ஸ் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறப்ப இது வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? அந்த இஃப் வந்து ட்ரூ இல்ல அந்த பிரிண்ட் ஒர்க் ஆகுதுன்னா அப்ப எல்ஸ்ல உள்ள பிரிண்ட் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? இதுதான் இதுல வந்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் இருக்கும், அதுல இதே மாதிரிதான். மத்தபடி இந்த இடத்துல பிரேக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்ப வந்து எனக்கு என்ன ஆகும், இந்த எல்ஸ் பார்ட் வந்து ஒர்க் ஆகாது. அதுதான் இதுல நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்.